வணக்கம். இன்னைக்கு நாங்கள் ஸ்பெகட்டி செய்ய போகிறோம். அதுக்குண்டான தேவையான பொருட்களை பார்க்கலாம். குடமிளகா, பச்சை கலர் ஒரு மிளகா, சிவப்பு ஒரு மிளகா, இது ஹாலண்ட் வெங்காயம், மஞ்சள் வெங்காயம் இருக்குது, அது 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இது காளான் வந்து ஒரு நிறையா எடுத்திருக்கேன். காளான் கோழி அரைச்சி சதையை அப்படியே சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். ஊடான் கொஞ்சோண்டு ஊடான், பட்டரு, வெங்காயத்தாள், இது கொத்தமல்லி, பூண்டு, உப்பு, பச்சடி ஒரு விதை, ஒலிவ் எண்ணெய், இந்த மிளகாய், இதுதான் இதுக்குள்ளே தேவையான ஜாமான். இப்போ தண்ணி கொதியுது, நம்ம இதை போடுறேன். நல்லா இது வெந்த பிறகு தான் நம்ம மற்ற வேலை செய்யணும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வேக வைக்கணும். உப்பு கொஞ்சம் போட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடுறேன். இப்போ நம்ம சமைக்கிறத பார்ப்போம். இப்போ பட்டர் போடுறேன். அப்புறம் பூண்டு போடுவோம். இப்போ வெங்காயத்தை போட்டோம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். இப்போ கோழி அரைச்சி போடுறேன். சூடான போட்டு குடமிளகா போட்டு காளானை போடுவோம். காளானை நல்லா சுத்தமாக அலசிட்டு வெட்டுங்க. அவிச்சிட்டு எடுத்தோம்னா அதில் உள்ள தண்ணி கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டேன். இந்த மிளகா கொஞ்சம் வேக கொஞ்சம் உப்பு போட்டுப்போம். முதல்ல கொஞ்சம் போட்டோம், இப்போ கொஞ்சம் போடுவோம். இப்போ மீயை போடுறேன்.
இப்போ ஓலிவ் எண்ணெய் ஊற்றும். இது கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இதை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை அதை போடும். வெங்காயத்தது, கொத்தமல்லி, இதோட போதும் நிப்பாட்டிட்டு நம்ம பரிமாறுவோம். பாருங்கள், ஸ்பெகட்டி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. பாய்.